இன்னைக்கான மார்க்கெட் எப்படி தெரியுமாங்க? சில ப்ரொபஷனல் ட்ரேடர்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ரொம்ப ஒழுக்கமா ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. எனக்கான என்ட்ரி வந்தா மட்டும் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். அதர்வைஸ் நான் என்ட்ரி ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட எனக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணதா இருக்கட்டும், ட்ரெண்ட் ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், ஆர்டர் பிளாக்கை வச்சு ட்ரேட் பண்ணாங்க இருக்கட்டும், ஓஏ டேட்டா வச்சு, ஐடிடி, எஸ்எம்டி எக்ஸெட்ரா எல்லா ட்ரேடுக்குமே எனக்கு என்ட்ரி கிடைச்சிருக்குங்க. என்ட்ரி எப்படி தெரியுங்களா? கால் சைடு ஒரு என்ட்ரி, புட் சைடு என்ட்ரி, ரெண்டு பக்கமும் என்ட்ரி கிடைச்சு கடைசியில் ரெண்டுக்குமே டார்கெட் போயிருக்காதுங்க. என்ன பண்ணும், போன வேகத்துக்கு 10 பாயிண்ட் 8 பாயிண்ட் மூவ் ஆகிட்டு திரும்ப கீழே அடிச்சு எஸ்எல் கிட்ட இருக்குங்க. இன்னைக்கு ஃபுல்லாமே சைட்வேலேயே வச்சு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு என்ன ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 70,000ங்க. அதில் ஒரே ஒரு ட்ரேட் மட்டுமே எனக்கு 55,000 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்துச்சு. நிப்டியில் 0 to ஹீரோ ட்ரேடுங்க. அந்த ட்ரேடு நம்ம ஃப்ரீ குரூப்பில், டெலிகிராமில் உள்ள ஃப்ரீ குரூப்பில் போஸ்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்தாங்க. அந்த குரூப்பில் ட்ரேட் போடும்போது சொல்லிட்டேன், ஹை ரிஸ்க்கு, முடிஞ்சளவு லாட்டை கம்மியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாட்டை கம்மியாக போட்டு எடுக்க சொல்லியிருந்தேன். அது எஸ்எல்லும் கொடுத்துருந்தோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா 40 வாங்கினது ஒரு 80 வரைக்கும் போச்சுங்க அந்த ட்ரேடு. ஸோ அதில் ஒரு 40 பாயிண்ட் வந்துட்டு அப்படியே ப்ரீமியம் டவுல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, புக் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கும் ஃப்ரீயாக சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பர் ஹாய்னு டெஸ்ட் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுங்க. எடுத்த உடனே ட்ரேட்லாம் எடுத்துடாதீங்க. ஒரு மாசமாவது என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க பர்றா ஏதாவது நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கோங்க. என்னைய கேட்டால் நான் அதான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே கைஸ், பார்க்கலாம். தேங்க்யூ.